வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். பல்வேறு சூழல்களில் பொருளாதார வளர்ச்சியின் போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சுற்றுச்சூழல் வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். காடு அழிப்பு, மண் அரிப்பு, நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், அதிகரித்து வரும் மாசுபாடு, மேய்ச்சல் நிலத்தில் அழுத்தம் போன்றவை முக்கியமான மற்றும் அவசரமான சுற்றுச்சூழல் பிரச்சினைகளாகும். தொழில்மயமாக்கல் காரணமாக இயற்கை வளங்கள் அச்சுறுத்தப்படுகின்றன. இப்போது காலநிலை கூட சீர்குலைந்து வருகிறது. இந்த வளர்ச்சி முறை தெளிவாக தொடர முடியாது. 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து சமத்துவத்துடன் நிலையான வளர்ச்சி என்ற தலைப்பை புரிந்துகொண்டு, வளர்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவை ஆராய்வோம். மேலும் பொருளாதார நடவடிக்கைகளின் விரிவாக்கம் சுற்றுச்சூழலின் பல்வேறு அம்சங்களை எவ்வாறு பாதித்துள்ளது? கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சுற்றுச்சூழல் பொருளாதார நடவடிக்கைகளை ஆதரிக்கிறது. நிலையற்ற வளர்ச்சிக்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சுற்றுச்சூழல் ஆர்வலரின் முயற்சிகளை பாராட்டுதல். முக்கிய வார்த்தைகள்: நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சி என்பது நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சியாகும். இது எதிர்கால சந்ததியினரின் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாது. சுற்றுச்சூழல் ஒரு நபர், விலங்கு அல்லது தாவரம் வாழும் அல்லது செயல்படும் சூழல். ஆதாரம் ஒரு இடம், நபர் அல்லது பொருள் ஒன்று உருவாகும் அல்லது பெறக்கூடிய பொருள். சமபங்கு, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற தன்மை. மூழ்க, ஏதோ ஒரு பொருளின், குறிப்பாக ஒரு திரவத்தின் மேற்பரப்பிற்கு கீழே செல்லுங்கள், நீரில் மூழ்கிவிடும். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு. வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் முக்கிய பங்கு வகிக்கிறது. நிலம், நீர், தாதுக்கள் மற்றும் மரங்கள் மற்றும் விலங்குகளின் பொருட்கள் போன்ற இயற்கையாக இருக்கும் பல பொருட்கள் உற்பத்தி செயல்முறைக்கு மையமாக உள்ளன. முதன்மை துறை நடவடிக்கைகளில் விவசாயம், சுரங்கம், குவாரி மற்றும் உற்பத்தி மற்றும் ஆற்றல் துறைகளில் உற்பத்தியானது இயற்கை வளங்களை பெரிதும் சார்ந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகால பொருளாதார வளர்ச்சி நிலையான வளர்ச்சிக்கு நேர் எதிரானது. இயற்கை வளங்களை சுரண்டுவது, பயிர்களை பாதிக்கும் மாசுபாடு, அதிக மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவை நீடித்து நிலைக்க முடியாத வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதையும் சுற்றுச்சூழலுக்கு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்துவதையும் நாம் கண்டிருக்கிறோம். வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட இயற்கை வளங்கள் தேவைப்படும் பொருளாதார நடவடிக்கைகளை உள்ளடக்கியது.
பொருளாதார வளர்ச்சியின் செயல்பாட்டில் முதன்மை துறை நடவடிக்கைகளான விவசாயம், உற்பத்தியில் சுரங்கம் மற்றும் எரிசக்தி துறை உற்பத்தி ஆகியவை இயற்கை வளங்களை பெரிதும் சார்ந்துள்ளது. சுற்றுச்சூழலின் 2 முக்கிய செயல்பாடுகள் உள்ளன. மூல செயல்பாடு மற்றும் மடு செயல்பாடு. இந்த வளங்களை வழங்குவதற்கான சூழலின் சாத்தியம் ஒரு சூழலின் மூல செயல்பாடு என குறிப்பிடப்படுகிறது. உற்பத்தி, நுகர்வு ஆகியவற்றின் கழிவு வெளியீடுகளை உறிஞ்சி பாதிப்பில்லாத எச்சமாக மாற்றும் சூழலின் திறன் மடு செயல்பாடு என குறிப்பிடப்படுகிறது. உற்பத்தி மற்றும் நுகர்வு ஆகியவற்றின் தேவையற்ற துணை தயாரிப்புகளான எரிப்பிலிருந்து வெளியேறும் வாயுக்கள், பொருட்களை சுத்தம் செய்ய பயன்படும் நீர், நிராகரிக்கப்பட்ட பேக்கேஜிங் மற்றும் இனி தேவைப்படாத பொருட்கள் ஆகியவை சுற்றுச்சூழலால் உறிஞ்சப்படுகின்றன. பொருளாதார வளர்ச்சியின் கடந்த ஆண்டுகளில் மூல செயல்பாடும் சுற்றுச்சூழலின் மடு செயல்பாடும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. இது சுற்றுச்சூழலின் சுமந்து செல்லும் திறனை பாதித்துள்ளது, அதாவது எதிர்காலத்தில் பொருளாதார உற்பத்தி மற்றும் நுகர்வுக்கு ஆதரவளிக்கும் சுற்றுச்சூழலின் திறன். உதாரணமாக, பாரம்பரிய நடைமுறைகளில் கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டது. இப்போது நிலத்தடி நீர் மின்சார மோட்டார் பம்புகளின் உதவியுடன் எடுக்கப்படுகிறது. 2 சந்தர்ப்பங்களிலும் நிலத்தடி நீரின் அளவு மாறுபடும். நிலத்தடி நீரின் பாதை மண் மற்றும் பாறைகள் வழியாக உள்ளது. ரீசார்ஜ் செய்யப்படுவதை விட அதிகமாக எடுக்கப்பட்ட நீர் இருந்தால் சிறிது காலத்திற்கு பிறகு நிலத்தடி நீர் எஞ்சியிருக்கும் என்பது வெளிப்படையானது. நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் மிகையாக பயன்படுத்தும் அபாயத்தில் உள்ளது. நிலத்தடி நீர் மிக வேகமாக குறைந்த மற்றும் கீழ்மட்டத்திற்கு சரிந்து வருகிறது. நிலத்தடி நீரின் அளவுடன் தரமும் மோசமடைந்து வருகிறது. நிலத்தடி நீரின் ஆதார செயல்பாடு தரம் மற்றும் அளவு ஆகிய இரண்டிலும் சேதமடைந்துள்ளது. அனைத்து நச்சுப் பொருட்களின் கழிவுகளை அதிகமாக கொட்டுவது மடு செயல்பாட்டிற்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது. நிலையான வளர்ச்சியை அடைவதற்கு மாசு உமிழ்வுகள் சுற்றுச்சூழலின் சுமக்கும் திறனுடன் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். புதுப்பிக்க முடியாத வளங்களுக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்த வேண்டும். புதுப்பிக்க முடியாத வளங்களின் குறைவு விகிதம் புதுப்பிக்கத்தக்க வளங்களை உருவாக்கும் விகிதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. பிரித்தெடுக்கும் விகிதம் மீளுருவாக்கம் விகிதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. பெருங்கடல்கள் உணவு, மருந்துகள், கனிமங்கள் போன்றவற்றின் பரந்த வளங்கள். மனித தாக்கங்கள் இந்த வளங்களின் வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. அசுத்தமான கடல் நீரானது நீர்வாழ் விலங்குகளின் மரணத்திற்கு காரணமாகிறது. நீரின் தரம் மோசமடைகிறது மற்றும் கடல் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றம். அனைத்து வகையான கழிவுகளையும் நச்சுப் பொருட்களையும் கொட்டுவதற்கு நீர் ஒரு மடுவாக பயன்படுத்தப்படுகிறது.
கடல் குப்பைகள் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துகின்றன. சரியான மற்றும் பாதுகாப்பான அகற்றல் சிக்கலை தீர்க்க முடியும். பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பறவைகள் மற்றும் மனிதர்கள் மீது கொசுக்களை கட்டுப்படுத்த டிடிடி தெளிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ரேச்சல் கார்சன் சைலண்ட் ஸ்பிரிங் என்ற புத்தகத்தை எழுதினார். பூச்சிக்கொல்லிகளில் உள்ள கன உலோகங்கள் போன்ற பொருட்கள் சுற்றுச்சூழலில் இருந்து சிதைவதில்லை, மாறாக உயிரினங்களுக்குள் குவிகின்றன. டிடிடி கொண்ட நீர் பாயும் ஏரிகளில் மீன்கள் மீனைக் கொல்லும் அளவுக்கு விஷம் மிகவும் சிறியது. ஆனால் ஒரு பறவை பல மீன்களை சாப்பிட்டால் மீனுக்குள் இருக்கும் ரசாயனத்தின் ஒருங்கிணைந்த டோஸ் பறவைக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக ரேச்சல் கார்சன் கொசுக்கள் போன்ற பூச்சிகள் டிடிடி ஸ்ப்ரேக்களுக்கு விரைவாக எதிர்ப்பை உருவாக்குகின்றன என்பதை காட்டினார். மனிதனின் செயல் எவ்வாறு இயற்கையையும் மனிதர்களையும் மீள முடியாமல் அழிக்கிறது என்பதற்கு அவரது கண்டுபிடிப்புகள் தெளிவான உதாரணம். இந்தியாவில் பூச்சிக்கொல்லி மருந்தான எண்டோசல்ஃபன் பூச்சிக்கொல்லிகளின் கொடிய தாக்கம் காணப்பட்டது. 1976இல் முந்திரி பயிரை பூச்சியிலிருந்து காக்க அரசு ஹெலிகாப்டர் மூலம் 15,000 ஏக்கர் நிலத்தில் எண்டோசல்ஃபன் மருந்து தெளித்தது. கேரளாவின் வடபகுதியில் உள்ள காசர்கோட்டில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக சிகிச்சை தொடர்ந்ததால் காற்று, நீர் மற்றும் முழு சுற்றுச்சூழலும் பூச்சிக்கொல்லியால் நிரப்பப்பட்டது. மருந்து தெளிப்பதன் விளைவாக உள்ளூர் மக்களுக்கு, குறிப்பாக விவசாய தொழிலாளர்களுக்கு மிகவும் கடுமையான உடல்நல பிரச்சனைகள் உருவாகின. கடந்த சில ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவால் எண்டோசல்ஃபன் மருந்து தெளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக நோய் வீழ்ச்சி மற்றும் நல்வாழ்வில் பொதுவான அதிகரிப்பு உள்ளது. நிலையான வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சியாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இப்போது இருக்கும் மக்களுக்கும் இனிவரும் தலைமுறைகளுக்கும் அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கை தரம் அமைய வேண்டும். சமத்துவம் மற்றும் நீதி தொடர்பான பிரச்சினைகளுடன் முன்னேற்றம் என்ற எண்ணத்துடன் சுற்றுச்சூழல் கவலைகளை நாம் ஒருங்கிணைக்க முடியும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாதையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்.
இப்போது பல மாநிலங்கள் இயற்கை விவசாயத்தின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்துள்ளன. உள்ளூர் அளவிலான முன்முயற்சிகள் மாநில கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தடை செய்ய சீக்கிரம் அரசு துணிச்சலான நடவடிக்கை எடுத்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலமும் 100 விழுக்காடு ஆர்கானிக் மாநிலமாக இருக்க வேண்டும் என்று இதே பாதையை பின்பற்றுகிறது. நிலையான உணவு உற்பத்தி மற்றும் அதன் சமமான விநியோகம் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான தலையீடு தெலுங்கானாவின் ஜஹீராபாத் பகுதியில் உள்ள சமூக குழுக்களால் தொடங்கப்பட்ட மாற்று பிடிஎஸ், அதாவது பொது விநியோக அமைப்பு ஆகும். எனவே நவீன வளர்ச்சியானது சுற்றுச்சூழல் அழிவின் பிரச்சினைகளை அதிகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் குறிப்பிட்டோம். பொருட்கள் மற்றும் சேவைகளின் வளர்ச்சியை மையமாகக் கொண்ட வளர்ச்சியிலிருந்து இந்த மாற்றத்தில் அனைவருக்கும் பங்கு இருக்கும் சமத்துவத்துடன் நிலையான வளர்ச்சியை நோக்கி மாற வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.